விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஆளுநர் தாமதிப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளுநர் விசஸ் தாவேக நடப்பது என்ன என்பதை தமிழ்நாடை உற்று நோக்கிக் கொண்டிருப்பதாக தகவல்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 113 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசுடைய ஆதரவோடு சேர்த்து 113 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் 5 இடங்கள் இருந்தால் போதும் ஆட்சி அமைப்பதற்கு என்ற நிலையில் ஆளுநர் தொடர்ந்து தாமதிப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஆளுநர் தொடர்ந்து தாமதிப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விஜய்க்கு பெரும்பான்மையின் எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஆளுநர் தரப்பு தொடர்ந்து தாமதிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆளுநர் விசஸ் தாவேக நடப்பது என்ன என்ற கேள்வியும் பார்த்து வருகிறோம். நிலையான ஆட்சி அமைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை தேவை என்பதால் ஆளுநர் அந்த முடிவில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 113 தொகுதிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவே இருக்கிறது. பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு அளிக்காமல் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் விசஸ் தாவேக நடப்பது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையா தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்து பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. விஜய ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவை ஆளுநர் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இன்றைய சந்திப்புல என்னென்ன விஷயங்களை பேசியிருப்பாங்க? நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. 108 உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 உறுப்பினர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் நேற்றைய தினம் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் போன்று அழைப்பு எதுவும் ஆளுநர் விடுக்காத நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தார். ஆளுநரினுடைய அழைப்பின் பேரில் தான் விஜய் ஆளுநரை சந்தித்ததாக கூறப்பட்டது. அதாவது விஜயை அழைத்த ஆளுநர் அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆனால் நீங்கள் 113 உறுப்பினர்களின் ஆதரவை தான் அளித்திருக்கிறீர்கள். ஒருவேளை ஆட்சி